ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வெயிட் லாஸ் பொடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 45 டேஸாக நம்ம வந்து ரெடி பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில். நிறைய கஸ்டமர் நிறைய விதமான பெனிஃபிட் அடிச்சிருக்காங்க. ஸோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு, ரெகுலராக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஒரு விதமான ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 14 கேஜி வரைக்கும் லாஸ் பண்ணி இப்போ 2 கேஜி நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சோம்பை நல்லா வந்து புடச்சி எடுத்துகிட்டு நல்லா விறகடுப்பில் வறுத்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். சோம்பு என்ன செய்யும் பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி அதிகரிக்கும், உள்ளே இருக்கிற வந்து செமிக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பித்தம், கசப்பு, கசடு எல்லாத்தையுமே வெளியேற்றுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு வெயிட் லாஸ் எடுக்கிறோமோ டக்குன்னு வந்து ப்ரெஷர் சுகர் வந்து லோவாக சான்ஸ் இருக்குது, இல்லை ஹையாக சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த வெந்தயத்தோட கசப்பு வந்து அதை மெயின்டைன் பண்ணவும், நம்ம உடம்பை பராமரிக்கவும், கொலஸ்ட்ரால் வெளியேற்றவும் ஒரு உதவியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் ஒரு வெயிட் லாஸ்க்கு ஒரு எதிரிங்க, ஒரு கொழுப்புக்கு ஒரு எதிரிங்க. ஸோ கொழுப்பை வெளியேற்றவும், குடலில் இருக்கிற பிசுக்கள், எண்ணெய் பிசுக்கள், குடலில் இருக்க தேவையற்ற கழிவுகள், ஃபேட்டி லிவரை ரெடியூஸ் பண்ணுறதுல அதிக பங்கு கருஞ்சீரகத்தில் இருக்குங்க. ஸோ அதையே நம்ம வந்து விறகடுப்பில் போட்டு வறுத்து நம்ம ரெடி பண்ணுறோங்க. ஸோ இவ்வளோ பொருட்கள் நம்ம சேர்க்குறோம். அடுத்து மிளகு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து சுத்திகரிக்கும், பித்தம், இந்த ஒரு மாதிரி கணையத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுங்க. ஸோ வந்து உங்களுக்கு பித்தப்பையில் கூட கழிவு இருந்தாலும் அது வெளியேறுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆளி விதை வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயங்க. சும்மாவே வெறும் தண்ணியில் ஆளி விதையை நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு குடித்தாலே உடம்புல உள்ள கழிவு வெளியேறும், உடம்பு மெலியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த வெயிட் லாஸ் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து வேர்வை வருமா? வேர்வை கண்டிப்பாக வராது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து உங்களுக்கு குறைக்கக்கூடிய ஒரு சக்தி நிறைந்தது இந்த வெயிட் லாஸ் பொடி. ஸோ அந்த வெயிட் லாஸ் பொடி இவ்வளோ பொருட்கள் போட்டு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஓமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு, இதெல்லாம் வந்து நாங்கள் சேர்த்து அருகம்புல் எல்லாம் போட்டு சேர்த்து இது பண்ணுறோங்க. சுக்கு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் வந்து கிராம்பு எல்லாம் போடுறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் லாஸுங்க. இதை பவுடர் ஃபார்மில் மிஷினில் கொடுத்து அரைச்சி நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோங்க. ஸோ அந்த வெயிட் லாஸ் எடுத்துக்கிறேன், இது எப்படி எடுத்துக்கணும்னா காலையில் 250 ml வாட்டரில் இந்த ஆளி விதை கொள்ளு போடுறதுனால ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மில் வரும். ஸோ அது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. 250 ml வாட்டரில் 2 டீஸ்பூன் வெயிட் லாஸ் பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணி நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். ஸ்பூன் நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள், அந்த அளவுக்கு சின்ன சைஸ் ஸ்பூன் இருந்தால் போதும், நீங்கள் பாயில் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ வேணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கலாம். ஸோ நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி தான் 250 ml வாட்டரில் 2 டீஸ்பூன் வெயிட் லாஸ் பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணி அப்படியே நீங்கள் குடிச்சிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை 4 டீஸ்பூன் கம்பல்சரி குடிக்கணும். ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு ரிசல்ட் வருதானா நல்லபடியாக ரிசல்ட் இருக்குங்க. மேக்ஸிமம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணால் காலை நைட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறுதானிய சத்து மாவு எடுத்துக்கணும். நீங்கள் கேழ்வரகு இந்த மாதிரி தானிய வகைகள் ஏதாவது எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. இந்த வெயிட் நான் 8 டேஸ்க்கு முன்னாடி 73 இருந்தேன், இப்போ 2 கேஜி லாஸ் ஆகிருக்கேன், 71 800 இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக தொடர்பு கொண்டு